ஆசாரக்கோவை ஆசிரியர் பெருவாயில் முள்ளியார். 6. எச்சிலுடன் காணக்கூடாதவை. இன்னிசை சிந்தியல் வெண்பா. எச்சிலார் நோக்கார் புலைத்திங்கள் ஞாயிறுநாய் தக்வீல் மீனோடே இவ்வைந்தும் தெற்றன நங்கறிவார் நாளும் விரைந்து. கருத்து: அறநூல்களை நன்கறிந்தவர் எச்சிலோடு இவைகளை காணமாட்டார். புலையன், சந்திரன், நாய், சூரியன், எரி நட்சத்திரம். 7. எச்சில்கள். இன்னிசை சிந்தியல் வெண்பா. எச்சில் பலவும் உளமற்றவற்றுள் இயக்கம் இரண்டும் இணை விலச்சு வாயின் விலச்சு இவை எச்சில் இந்நான்கு. கருத்து: பல எச்சில்கள் உள்ளன. அவற்றுள் இவை நான்கும் கவனிக்கத்தக்கவை. மலம் கழித்தல், ஜலம் கழித்தல், ஆண் பெண் சேர்க்கை, முத்தமிடுதல். 8. எச்சிலுடன் செய்யக்கூடாதவை. இன்னிசை சிந்தியல் வெண்பா. 4 எச்சிலும் நன்கு கடைப்பிடித்து ஓதார் உரையார் வளராரே எஞ்சான்றும் மேதைகள் ஆகுருவார். கருத்து: எப்பொழுதும் அறிவுடையவர்களாக இருக்க விரும்புபவர் மேற்சொன்ன 4 எச்சிலும் உண்டான போது தூய்மைப்படுத்திக் கொள்ளாமல் படித்தல், பேசுதல், உறங்குதல் கூடாது. 9. காலையில் கடவுளை வணங்குக. இன்னிசை சிந்தியல் வெண்பா. நாளந்தி கோல் தின்று கண் கழியித் தெய்வத்தை தானறியும் ஆற்றால் தொழுதெழுக அல்கந்தி நின்று தொழுதல் பழி. கருத்து: அதிகாலையில் எழுந்து பல் துலக்கி குளித்து இறைவனை தனக்கு தெரிந்த வகையில் வணங்கி தன் கடமைகளை செய்ய தொடங்க வேண்டும். மாலையில் அமர்ந்து இறைவனை பூஜிக்க வேண்டும். நின்று வணங்குதல் கூடாது. 10. நீராட வேண்டிய சமயங்கள். பற்றுடை வெண்பா. தேவர் வழிபாடு தீக்கணவாலாமை உண்டல் காற்றல் மயிர்களைத்தல் ஊன் பொருது வைகு துயிலோடு இணை விலச்சு கீழ்மக்கள் மெய்யுறல் ஏனை மயிலுறல் நீரைந்தும் அயிராது ஆடுக நீர். கருத்து: இறை வழிபாடு செய்வதற்கு முன்னரும் கெட்ட கனவு கண்ட பின்னரும் அச்சுறுத்தப்பட்ட பொழுதும் வாந்தி எடுத்த பொழுதும் மயிர் களைத்த பின்னரும் உணவு உண்ணும் முன்னரும் மாலையில் தூங்கிய பின்னரும் ஆண் பெண் சேர்க்கைக்கு பின்னரும் தூய்மை அற்றவரை தொட்ட பின்னரும் மலஜனம் கழித்த பின்னரும் அவசியம் குளிக்க வேண்டும்.